Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாவலர் திருமாவர்களுடைய பேச்சு இந்த கரூர் விவகாரத்தில் ஒரு முக்கிய ஸ்டாண்டாக இருக்குது. முதல்ல அவர் இப்போ என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தார், இப்போ விஜயன் வழக்கு பதிவு செய்யவில்லை, கைது செய்யவில்லை, அந்த லெவலுக்கு பேசுகிறாங்க. அதுக்கான தேவை வந்துடுச்சா? இதெல்லாம் ஒரு அஜெண்டா உருவாக்கப்படுகிறதா? சார், முதல்ல அந்த நடிகர் விஜய் தலைமையிலான அந்த தாவேகா வந்து ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு சினிமா வெறி பிடித்த ரசிகர்களால் உருவான ஒரு கும்பல்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட எல்லா தலைவர்களுமே இப்போ இந்த நரேஷனை தான் திமுக கூட்டணி கட்டமைக்கிறீங்களா? அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது அப்படின்னு. ஆமாம், அது ஒரு தாவேக்கா வந்து ஒரு அரசியல் கட்சியே இல்லை வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒரு ஜெனுவினாக தான் பேசுனாங்க, ஒரு நடுநிலைமையாக தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ காட்சிகள்லாம் பார்த்த பிறகு தான் இதில் வந்து விஜய் வந்து ஒரு குற்றவாளி, தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் அந்த கூட்டத்தை கையாண்ட விதம் வந்து தப்பாக இருக்குது, விஜய் வந்து தாமதமாக வந்து தான் பெரிய காரணமாக இருக்குது அப்படின்றது அந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு எல்லாரும் பேசுகிறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட விஜய் தாமதமாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. புரியுங்களா? இப்போ நண்பர் வந்து நந்தகுமார் சொல்லும்போது இவங்க போட்ட ஃபுட்டேஜ்லாம் சரியில்லை, ரா ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்றாங்க, பிக் அண்ட் சூஸ் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஐடி விங் வச்சுருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா வேலையாக அதுதான், அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் வெளியிடலாம்ல. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க, அருணா ஜெகதீஷன் மக்கள் மத்தியில் ஒப்படைங்க. நான் என்ன சொல்றேன்னா கேட்குறேன், அதாவது அரசு தனிநபர் ஆணையம் போட்டிருக்காங்கன்னா அந்த ஆணையத்துக்கு அதே போன்றுதான் தேவையான விளக்கத்தை திமுக சைடு அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஆணையத்தில் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ப்ரெஸ் மீட் போட்டு ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் இன்ச்சு பை இன்ச்சாக பதில் சொல்லியிருக்காரு. வீடியோ ஃபுட்டேஜ் காட்டியிருக்காரு. உங்கள் சேனலில் நியூஸ் 7ல் எடுத்து போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முதன்மையான சேனல் லைவ் ஓடி இருக்கு, உங்கள் சேனல் லைவ் ஓடி இருக்கு. அப்போ உங்கள் சேனலில் போன லைவை வந்து இன்னைக்கு நந்தகுமார் போன்றவர் வந்து அதை கூட ஒரு ஃபேக்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அதான் ரா ஃபுட்டேஜ் இல்லை, ரா ஃபுட்டேஜ் இல்லைன்றீங்க, காணொளிகள் இருக்கு, அந்த காணொளிகள் எல்லாம் ஏன் காமிக்கல? அதுதான் ரா ஃபுட்டேஜ் இல்லைன்றீங்க. அண்ணா இதை ஒரே மட்டும் சொல்லிடுறேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசினார், என்னோட சுற்று நான் முடிச்சல இல்லை, அவர் பேசிட்டார். அப்போ எல்லா ஊடகங்களும் லைவ் போட்டுட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், ரா ஃபுட்டேஜ்க்கும் பிக் அண்ட் சூஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ட்ரோன் கேமரா வந்து பறந்துட்டே இருக்கு. என்ன நடக்குது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல வந்து இப்ப தேர்தலுக்கு இன்னும் வந்து 6 மாதங்கள் தான் ஒரு இடைவெளி இருக்கு. தேர்தல் நெருங்குற காலகட்டத்தில் திமுக இப்படி ஒரு அசம்பாவிதத்தை செய்வதற்கு எந்த காலகட்டத்திலும் மனசாட்சி திமுக. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டியை நீங்களும் பார்த்திருப்பீங்க, நாங்களும் பார்த்தோம். கடைசியா பல கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி திரு செந்தில் பாலாஜி முடித்தாரா? காவல்துறையினர் திருப்பதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து விசாரணை பண்ணும்போது கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னாரா? அது நாங்கள் எஸ்பிட்ட சொல்லி அது எந்த காவல்துறைன்னு கேட்டு ஒரு பேட்டியை அவங்க கொடுக்க வராங்கன்னா முழுமையா இதெல்லாம் விசாரித்து கொண்டு, நான் இன்னும் சொல்றேன், அந்த விஷுவலை தான் பார்க்கவில்லை, எனக்கு கிடைக்கலங்கிறாங்க. சமூக ஊடகங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரு செந்தில் பாலாஜி பார்க்கலன்னு சொல்றாரு. சரி, எப்படி ஏத்துக்கிறது? நீங்க பாஜக சைடு ஒரு குழு அனுப்பிச்சு வச்சீங்க இல்லையா? நான் கேட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்னு சொல்லி சில பேர் அனுப்பிச்சு வச்சீங்க. அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க? ஏன் அவங்க வெளியிட வேண்டியதானே? மனித உரிமை செயற்பாட்டாளர்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரியும், அவங்க வந்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மாதிரி அவங்க அனுப்பிச்சு வச்சாங்கல்ல. போய் ஒரு நாள்ல வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஊரா போக வேண்டியதானே, உட்கார வேண்டியதானே, 10 நாள் தங்க வேண்டியதானே, மக்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியதானே, எல்லா ரா ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிட வேண்டியதானே. ஏன் முடியல? அவங்க போயிட்டு ஸ்பாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு எல்லா சூழ்நிலைகளிலும் அமைக்கப்படுகிறது. எல்லோரும் போய் 10 நாள் அங்க போய் தங்குறது இல்ல, ஸ்பாட்ல போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. விசாரிச்சிருக்காங்க. அவங்க கண்டறிஞ்ச உண்மை என்னன்னா, விஜயுடைய தாமதமான வருகை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல நின்று அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தலை. சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான நடிகர் தான் சார்.
அவர் பின்னாடி வந்து இன்றைக்கு ரொம்ப ஒரு யூத்லாம் போய் சேர்ந்துருக்காங்க, ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடம் வந்து சின்ன இடமாவே இருக்கட்டும். அப்போ அந்த இடத்துல வந்து ஆட்கள் பெருக பெருக எந்த விதமான நெருக்கடி இருக்கும்? காவல்துறை சொல்லுது நீங்கள் 500 மீட்டருக்கு அப்பால் இல்லைங்க, டிஎஸ்பி சொல்லியிருக்காரு உள்ளே போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறிட்டு அவர் ஏன் வந்து கூட்டத்துக்குள்ளே வரணும்? சரி, ஏதோ ஒரு இடத்துல காவல்துறை வந்து தடுக்கிறாங்க. காவல்துறையை தடுப்பை மீறிட்டு நீங்க ஏன் அந்த இடத்துக்கு நீங்க போகணும்? போக வேண்டிய அவசியம் இருக்கு. இன்று வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க விஜய் பேசணும் வந்துன்னு, முதலமைச்சர் ஏன் இன்னும் பேசாம இருக்காங்க? அதிகாரிகளுக்கு பின்னணியில முதலமைச்சர் ஒதுங்கிக் கொள்கிறார்களா? சார், தன்னை பார்க்க வந்த ஆவலோடு ஓடேடி வந்த ரசிகர் பெண்கள் குழந்தைகள் உட்பட பல பேர் வந்து நசுங்கி செத்து கிடக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வராரு. ஆனால் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அதே ஃப்ளைட்டு பிடிச்சி கரூருக்கு போறாரு. புரியுதுங்களா? ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடியவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு பொறுப்பும் கடமையும் உணர்ந்து அவர் களத்துக்கு போறாரு. நீங்க இருங்க, நீங்க ஒரு 2005ல அவர்கள் பதவி விலகணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. உங்க மனநிலை நடக்குதுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மனநிலை, நீங்க ஒரு சினிமா ஸ்டாராவே இருக்கனால தான் அந்த இடத்தை விட்டு ஓடுறீங்க. நீங்க உண்மைக்கே கட்சியோட தலைவரா உங்களை நாடி வந்த மக்கள் மீது நீங்க கவனம் செலுத்திருந்தீங்கன்னா விஜய் ஓடுறாரு, உங்க பதிவை நான் எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு பின்னாடி முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் ஏன் இதை பேச மறுக்கிறாருன்னு கேட்கிறேன். சார், முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியமா பேசினாரு. இதை வந்து நீங்க அவதூறு பரப்பாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க பேசிட்டார் சார். இதை விட என்ன சார் சொல்லணும்? நடந்த அதாவது பெரும் துயரம், இந்த துயரத்தை வந்து அரசியல் பண்ணாது கேட்டுக்கிட்டாரு. ஆமா சார், என்ன அவதூறு பரப்பப்பட்டது சார்? துண்டை போட்டு கழுத்தை வச்சு நெரிச்சதா கொண்டுறாங்க, ஊசி போட்டு கொண்டதா வந்து சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க சார். வெட்ட வெளிச்சமா ஒரு மக்கள் அடர்த்தியா நிற்கக்கூடிய அந்த இடத்துல எப்படி வந்து நீங்க வந்து துண்டை போட்டு கழுத்தை போட்டு நெரிக்க முடியுமா? ஊசி போட்டு கொலை செய்ய முடியுமா? 4 பேட்டிகள் ஒண்ணு இல்ல சார். செந்தில் பாலாஜி பேட்டியில இருந்து முதலமைச்சர் வரைக்கும் யாராவது ஒருத்தர் நீங்க சொன்ன இந்த கண்டென்ட்டை வெளியிட்டாங்களா சார்? என்ன நடந்து தெரியுமா? இல்ல நான் கேக்குறேன், அதிகாரப்பூர்வமா தொண்டனா இருக்கக்கூடியவன் ஒரு தலைவர் தன்னை நோக்கி வர்றாரு, நின்னு கேட்போம் அந்த மைண்ட் செட்ல இருப்பான். ஆனால் விஜய் வராரு அப்படின்னு நெருக்கடிச்சு போய் முதலமைச்சர் சொன்ன அவதூறு என்ன? இந்த அவதூறு செய்யறாங்கன்னு முதலமைச்சர் எது சொன்னாரு? எதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க? நீங்க சொல்லுங்க. எதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க சார்? சமூக ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ல இருக்கு, நல்லா பாருங்க, எடுத்து பாருங்க எவ்வளவு அவதூறு பரப்புனாங்கன்றத. இந்த இடத்துல சாவை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய தேவையில்லை சார். தமிழ்நாடே வந்து இது வந்து தப்புன்னு சொல்லி விஜய் வந்து ஒரு குற்றவாளி சொல்லிட்டு இருக்கும்போது பாஜக தன்னுடைய பாரதிய ஜனதா தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போது வரைக்கும் விஜய் தரப்பில் அமைதி காக்கிறார்கள். ஆனா நீங்க தான் அவதூறு செய்கிறார்கள் நீங்க சொல்றீங்க. அதான் சார், உங்க பக்கம் நியாயம் இருந்தா விஜய் வந்து வெளியில பேசட்டும், பிரஸ் மீட் போட்டு பேசாம இருக்கும்போதே அவதூறுன்னு சொல்றீங்க சார். அவதூறுக்கு அவர் போட்ட 4 நிமிஷம் வீடியோல என்ன சொல்லிருக்காரு? எங்கேயாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? எங்க சார்? ஏதோ போர்க்களத்துல பங்கர் குழிக்குள்ள பதுங்கிட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்களை நம்பி வந்த 41 பேர் செத்து கிடக்காங்க அந்த வீட்டு. அதாவது வந்து அந்த அந்த வீட்டோட கண்ணீர் கூட ஆறல சார். நீங்க என்ன முதலமைச்சருக்கு சவால் விடுறீங்க? சவால் விட வேண்டிய வேற என்ன? நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசியிருக்காரு? தமிழ்நாட்டுக்கு தேவை, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான அரசியல், தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான அரசியலை விஜய் பேசியிருக்காரு. விஜய் கைது பண்ணல சார், ஏன் வழக்கு போடல? அத நான் கேட்டிருக்கேன். எங்க தலைவர் கேட்டிருக்காருல. ஏன் எங்க தலைவர் கேட்டிருக்காருல? அதாவது இது சம்பந்தமா எந்த ஆவணங்களையும் முதலமைச்சர் அலுவலகம் வெளியிடல. ஒரே நிமிஷம் சார், எந்த ஆவணங்களையும் முதலமைச்சர் அலுவலகம் வெளியிடல, விஜய் மேல வழக்கும் பதிவு செய்யல. அப்படிங்கும்போது எங்க தலைவர் கேட்டிருக்காருல சார். எங்க தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லிருக்காரு. ஏன் அரசு செய்யலங்கற கேள்வி கேக்குறேன். திருமாவளவன் அவர்கள் புசி ஆனந்த் மேல மட்டும் வழக்கு வரவேற்கிறோம். புசி ஆனந்த் மேல மட்டும் ஏன் வழக்கு போட்டீங்க? விஜய் மீது வழக்கு போடுங்க. ஏன் செய்யல நீங்க சொல்லுங்க சார். அந்த கேள்வி நாங்க அரசாங்கத்துக்கு வச்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு இந்த கேள்வி வச்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு பதில் சொல்லட்டும். அரசு செய்ய பதில் சொல்லுங்க. ஒரு இடத்துல அப்ப முதல்வர் அமைதி காக்கிறார் சார். அவங்க எதுக்காக வந்து காவல்துறை மேல வழக்கு பதிவு செய்றீங்க, அறிவழகன் மேல வழக்கு பதிவு செய்றீங்க? விஜய் மீது வழக்கு போடலனா, விஜய் மீது வழக்கு போடலனா புசி ஆனந்த் மீது போட்ட வழக்க நீங்க வாபஸ் வாங்க நாங்க சொல்றோம் சார். நாங்க சொல்றோம். நீங்க வழக்கு போட்டா கட்சியோட பொதுச் செயலாளர் மீது வழக்கு போடுறீங்க, அப்ப கட்சியோட தலைவர் மீது வழக்கு போடுங்க. இல்ல, அவர் ரொம்ப திருமாவளவன் அவர்கள் சரியான ஒரு பாயிண்ட்ல வந்து கேள்வியை முன்வைக்கிறாரு, அரசை கேட்கிறாரு. ஏன் இதை அரசு முன்கூட்டியே செஞ்சிருக்கணும்ல, ஏன் அரசு தவறுச்சுன்னு கேட்கிறேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் ஆதாயம் அடையக்கூடாது என்பதற்காக தான் எங்களுடைய குரலா இருக்கு.
பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை ரொம்ப அரசியல் ஆதாயம் தேடுதா? திமுகவுக்கு செய்ய அந்த நோக்கம் கிடையாது, தேவையில்லை. திமுகக்கு இந்த 41 பேர் மரணத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது. 2024 அரசியல் ஆதாயம்னு மட்டும் நீங்க சொல்லிருங்க. என்ன அரசியல் ஆதாயம் கிடைக்க போகுது யாருக்கு? விஜய்க்கு. இதனால சார் விஜய் வந்து ஒரு கருவி. விஜய்க்கு வந்து அரசியலே தெரியாது. இது வரைக்கும் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து முதல் மாநாட்டில இருந்து அவர் நடத்தின மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, அதுக்கப்புறம் நடத்தின பேர்ல எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்ற பேசியிருக்காரு அவரு. ஒரு அஜெண்டா திமுக கூட்டணி கட்சியில ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க. அதான் சார் ஜிஎஸ்டி வரி பாக்கி பேசல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு பல கோடி ரூபாய் தரணும், அதை பத்தி விஜய் பேசல. தேசிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, அதை பத்தி பேசல. கல்வி வளர்ச்சிக்கான நிதியை பத்தி பேசல. எதை பத்தி பேசியிருக்காரு? இன்னைக்கு பாருங்க காந்தி விவகாரத்தை பத்தி முதலமைச்சர் மதுக்கடையில் மூட சொல்லி பேசுங்க, காவிரி தண்ணீரை பத்தி பேசுங்க, முல்லை பெரியாரை பத்தி பேசுங்க. எந்த அரசியல் பேசுங்க, கருத்தியெல்லாம் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது சார். அவருக்கு என்னன்னா திமுக அணிக்கு எதிராக அவரை ஒரு வெறுப்பு அரசியல பரப்புவதற்கு பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதாவுக்கு விஜய் ஒரு கருவி. அதாவது அப்படி உருவாக்குறீங்க. அதான் சார் பாரதிய ஜனதா சோலோவா தமிழ்நாட்டில் நின்னு திமுக அணியை வீழ்த்த முடியல. அவங்க எதிர்பார்த்த கூட்டணி அங்கிட்ட அமையல. அப்ப ஏதாவது ஒரு டூல், ஒரு கருவி கிடைக்குமா, திமுக எதிராக அந்த அணியை பலவீனப்படுத்த ஒரு கருவி கிடைக்குமா பார்க்கும்போது தான் இப்ப விஜய் கையில் எடுக்கிறாங்க. பேசுறீங்க விஜய் பேசாதனால இவ்வளவு பேசுறீங்க. விஜய்க்கு எதிரான ஒரு ஆதாரத்தை கூட முதலமைச்சர் இன்னும் வெளியிடல. சார் விஜய் அரசியல் பேச சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பேச சொல்லுங்க. அவர் பேசாதனாலதான் அவர் குற்றவாளி ஆகிறாரு. ஏன் தப்பிச்சு ஓடி வர்றாரு? களத்தில் நில்லுங்க. நீங்க தலைவனா இருந்தா திருச்சியில தங்கி இருக்கலாம், கரூர்ல தங்கி இருந்து மக்களை சந்திச்சிருக்கலாம். நீங்க 3 நாள் கழிச்சு காவல்துறை தானே சார் அவரை கூட்டிட்டு போனாங்க. 3 நாள் ஆமா சார், காவல்துறைக்கு எல்லா கடமையும் இருக்கு. யாரும் அவர் தாக்கிட கூடாது, பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறை தானே செஞ்சிருக்காங்க. ஆமா சார், கொண்டு போய் பத்திரம் காவல்துறை வைத்து விஜயை சென்னைக்கு அனுப்பிட்டு அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்றீங்க. இது உங்க கேள்வி குதர்க்கமான கேள்வியா இருக்கு. குதர்க்கமான கேள்வியா இருக்கு. நீங்க என்னன்னா விஜய் இன்னைக்கு எப்படி கையாளப்படுகிறார்? 41 மரணத்தை வச்சு தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் பண்ணுது. அது தேவையில்லை. அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. விஜய் போன்ற ஆட்களால் தமிழ்நாட்டில் காலங்காலமா பாதுகாக்கப்பட்ட சமூக நீதி கொள்கைக்கு, சமூக நீதி அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்தை தமிழ்நாடு உணரணும். இன்னைக்கு எங்களுக்கு இருக்க வேண்டிய கடமை, எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. விஜய் நம்பி செல்லக்கூடிய இந்த ரசிக பட்டாளர்களாம் அரசியல் தெரியாம இருக்கிற அந்த இளைஞர்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய கடமை இன்றைக்கு எங்களுக்கு இருக்குது.